முருகன் மாநாட்டுலாம் போய் ரொம்ப உற்சாகமா திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு கூட்டம். ஸ்கிரீனை பார்த்து கந்தசஷ்டி கவசம் சொன்னவங்களே வந்து எப்படியும் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. திரு அமீர் தொடங்கி அண்ணன் திருமாவளவர்கள் தொடங்கி தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புகள் வந்து மாநாட்டுக்காக இல்ல, யார் நடத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த மாநாடு வந்து கவனிக்கப்பட வேண்டியிருக்கு. இந்துன்னு சொன்னாலே ஒருத்தங்களுக்கு வந்து உச்சரிப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க மதவாத கட்சியா, அவங்க பேசுறது மதவாதமா, இல்ல முருகன் மாநாடு மதவாதமா? முருகனுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு சொன்னா திருமா அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்தாங்க, அவர் வந்திருக்கலாமே. ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு பிஜேபி வராம பின்ன யார் வருவாங்க? அவங்க வந்து இந்துத்துவா பேசக்கூடிய ஒரு இடம். அயோத்தியில ராமரை முன்னெடுக்கிறாங்க. இங்க மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு பெற்ற கடவுளாகி முருகனை கையில் எடுக்கிறாங்க. இது அரசியல் தானே தவிர ஆன்மீகம் எங்க இருக்கு? அது வந்து அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. இது பாஜக கட்சி கூட்டம் கிடையாது. இது இந்து முன்னணி, தமிழ் இந்து முன்னணி என்பது திரு ராமகோபாலன் துவங்கிய ஒரு தமிழர் இயக்கம். சேகர் பாபு அவர்கள் தெலுங்கர் தானே? அவர் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. கார்த்திகேயான அந்த ஊர்ல கொண்டாடுறாங்க, சுப்பிரமணியம்னு எங்க ஊர்ல கொண்டாடுறாங்கன்னு ஆந்திராவை சொல்றாரு. இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு பேச்சு சுதந்திரம், இஷ்டத்துக்கு பேசுறது. சத்யராஜ் அவர்கள் வந்து பேசுறாரு, முருகனை பத்தி பேசுறாரு. முருகன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பு வைப்பாரு. நாங்க முருகன் கோயில்ல போய் பிரசாதத்தை சாப்பிடுவோம், பொங்கல் வடை சாப்பிடுவோம், ஆனா அவரை நம்ப மாட்டோம் அப்படின்னா ஐய ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இருக்கு. பொங்கலுக்காகவும் வடைக்காகவும் தான் நீங்க வந்து கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம், எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பு தமிழ் தேசியம் பேசிட்டு வந்து. பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர், இந்து முன்னணி பெரியாருக்கு எதிரான ஒரு இயக்கம். இதுல வந்து ஒன்னும் டவுட் இல்லைல்ல, இது ரெண்டுமே உண்மைதானே. அதுல பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க கூட சாமி கும்பிடுறவங்க தான். அவ்வளவு என்ன திமுகலயே வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் மொத்தமா பட்டையை தீட்டிக்கிட்டு போறாங்க, குங்குமத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. எல்லாருக்கும் கடவுள், தப்பு செய்யறவன் எல்லாருக்கும் கடவுள் பயமாவது இருக்குமா இருக்காதா? அது திமுகவுல இருக்கு. இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இஷ்டத்துக்கு வாய விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் ஐயோ மத்தவங்க எல்லாம் கத்துறாங்களே, அரசியல் ஆக்குறீங்களேன்னு சொன்னா, நேத்து அரசியல் இல்ல, அந்த மாநாட்டுல பக்தி இருந்தது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர், நடிகை, அரசியல் ஆர்வலர் திருமிகு கஸ்தூரி அவர்களுடன் பல்வேறு நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். முருகன் மாநாட்டுலாம் போய் ரொம்ப உற்சாகமா திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான அனுபவங்க அது. நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு கூட்டம், ஜனத்திரள். அதுவும் காலையில, நான்லாம் வந்து காலையில உள்ள போகும்போதே கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு ஒண்ணு, நான் வந்து பெரிய பெரிய ஆன்மீக கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கேன். நான் கும்பமேளா போயிருக்கேன். இப்ப சமீபத்துல மதுரையிலேயே கூட அழகர் ஆத்துல இறங்கும் போது 1,00,000 பேருக்கு மேல இருந்தாங்க. அப்போ அங்க வந்து அத நேர்ல போய் பார்த்தேன். அப்போ இருந்த ஜனத்திரளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இங்க வந்து ஒரு, எனக்கு தெரிஞ்சு வளாகத்திலேயே ஒரு 5,00,000 பேர் இருந்தாங்க. வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. பஸ் பாதசாரியாக வராங்க, பஸ்ல வர்றாங்க, குட்டி குட்டி கார்ல வர்றாங்க, எப்படியோ வந்துகிட்டு இருக்காங்க. ரோடெல்லாம் அப்படியே கூட்ட நெரிசல்ல வந்து ஒரு இதுவாயிடுச்சு. வெள்ளம், நிஜமா மக்கள் வெள்ளம். ஆனா அந்த உள்ள வளாகத்துக்குள்ள வர முடியாம வெளியில இருந்து ஸ்கிரீனை பார்த்து கந்தசஷ்டி கவசம் சொன்னவங்களே வந்து எப்படியும் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. நீங்க மேடையில போய் கந்தசஷ்டி கவசம் சொன்னீங்க. நான் வந்து இல்ல, நான் விஐபி ஏரியால உட்கார்ந்துட்டு, நாங்க தமிழிசை மேடம் பக்கத்துல பிஜேபி என்டையர் கேங் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பக்கத்துல நானும் உட்கார்ந்துக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் சொன்ன முழுசா டெய்லி சொல்றது தானே. சோ அவங்க தமிழிசை மேடம் ஒரு உற்சாகமா சொல்லும் பொழுது அவங்களோட சேர்ந்து நமக்கும் அது தொத்திக்குச்சு.
நல்ல ஒரு இது. அடுத்த அடுத்த பாஜகவுடைய சினிமா முகமாக கலை, ஆன்மீக சம்பந்தமான உணவாக திருமிகு கஸ்தூரி அவர்களை பார்க்க முடியுமா? ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுல இருந்தே எனக்கு வந்து கட்சி சார்பு அரசியல் வேணான்னு சொல்லிட்டு இருந்த எனக்கு ஒரு மனமாற்றம் இருக்கு. பிஜேபி உடைய செயல்பாடுகள்ல என்னை இணைச்சுக் கொள்ள முடியுமாங்கிற தாட் இல்லாம இல்ல. நீங்க கேட்டதுனால நான் உண்மையா சொல்றேன். கூடிய ம். சீக்கிரம் இதற்கான பதில நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தாட் இருக்கு. ம். உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துகள் 1. இப்ப அந்த ஓவராலா முருகன் மாநாடு பிளஸ் அந்த அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. பட் இதுக்கு எதிரான எகெயின்ஸ்டான இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துகள் வந்திருந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரு அமீர் தொடங்கி, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடங்கி தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுடைய ஒரு எதிர்ப்புகள் வந்து மாநாட்டுக்காக இல்ல, யார் நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாநாடு வந்து கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு அரசியல் தளத்துல இருந்து அத பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்திருந்தாங்க. அத பத்தியான உங்களுடைய பார்வை? இல்ல எனக்கு புரியல. இப்போ அம் அமீர் அவர்கள், திருமாவளவன், அப்புறம் அந்த திராவிட கழக சித்தாந்தவாதிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து மனித சங்கிலி எல்லாம் நடத்துனாங்க. எதுக்காக மனித சங்கிலி நடத்துறாங்க? எதுக்காக இவங்க எதிர்ப்பு காட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அரசியல் கட்சி அமைத்த ஒரு மேடை கிடையாது. இது இந்து முன்னணி தான் வந்து இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப் இந்துன்னு சொன்னாலே ஒருத்தங்களுக்கு வந்து பொச்சரிப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க மதவாத கட்சியா? அவங்க பேசுறது மதவாதமா? இல்ல முருகன் மாநாடு மதவாதமா? இல்ல இந்துன்னு சொன்னா முருகன் உங்களுக்கு ஏன் மாநாடு அவரு அ இல்ல கஸ்தூரி மேடம் உங்களுக்கு தெரியாது இல்ல. இப்ப அவங்க சொன்னது வந்து முருகருக்கு யாரும் எதிரானவர்கள் இல்ல. நாங்க வந்து முருகருக்கு எதிரானவர்கள் இல்ல. அப்படின்னா நான் வந்து திருநீறு பூசியிருக்க மாட்டேன் அப்படின்லாம் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். நாங்க வந்து அமீர் அவர்கள் அவர் சொன்னது தான் அதுதான். அத நாங்க பூசிட்டு அதுக்கப்புறம் யாருமே இங்க அழிச்சுக்கிறாரு. முருகனுக்கு மாணவர்கள். இங்க வந்து ஒற்றுமையாக இத்தனை நூற்றாண்டு காலமா இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால இது வந்து நாங்க முருகனுக்கு எதிரானவர்கள் இல்ல. அப்படி நீங்க திரித்து பேசக்கூடிய, இல்ல, கூறக்கூடிய ஒரு இல்ல, இல்ல. வாதத்தை முன்வைக்கிறதுக்காக முருகனுக்கு கிண்டல் பண்ணி எதிரானவர்கள் கேட்கிறேன். இல்லன்னு சொன்னா முருகனுக்கு ம். எதிரானவர்கள் இல்லன்னு சொன்னா, திருமா அவர்களுக்கு அழைப்பிதழ் குடுத்தாங்க. அவர் வந்திருக்கலாமே! ம். வந்திருக்கலாமே அங்க. அவர் தான் எதிரி இல்லையே! அப்ப இல்ல இந்து யார் முன்னணிக்கு நடத்துறாங்கங்கிறது எதிரி இருக்கு இல்லைங்களா? அவரு. அதான் அப்ப யார் இந்து முன்னணிக்கு அவர் எதிரி. இந்து ம். முன்னணிய அவங்களுக்கு புடிக்கல. அமீருக்கும் புடிக்கல, திருமாவுக்கும் புடிக்கல. அதானே! அவங்க அததானே சொல்றாங்க. பிஜேபிய புடிக்கலன்னு சொன்னா, அதுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் அப்படியெல்லாம் பெரிய பிஜேபி ஆதரவு குடுக்க தாங்க குடுப்பாங்க. ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு பிஜேபி வராம பின்ன யார் வருவாங்க? அவங்க வந்து இந்துத்துவா பேசக்கூடிய ஒரு இடம். அவங்க வந்து இந்து அ ஒற்றுமைய வந்து நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசியல்ல ஆன்மீகமும் கலந்திருக்கு. உங்க இல்ல ஒவ்வொரு அரசியல்ல இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நாத்திகமும் பேசுறாங்க. கேரளா போனா சபரிமலை முன்னெடுக்கிறாங்க. பெங்கால் போனா துர்காவ முன்னெடுக்கிறாங்க. மகாராஷ்டிரால விநாயகர முன்னெடுக்கிறாங்க. அயோத்தியில ராமர முன்னெடுக்கிறாங்க. இங்க மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு பெற்ற கடவுளாகிய முருகனை கையில் எடுக்கிறாங்க. இது அரசியல் தானே தவிர ஆன்மீகம் எங்க இருக்கு? அப்படின்னு தானே இல்லங்க கேட்கிறாங்க. இது திருமாவளவன். இது ரொம்ப இது ரொம்ப ப ப சின்ன புள்ளத்தனமான ஒரு கேள்விங்க. ஏன்னா, ம். இப்ப தமிழ்நாட்டுல வந்தா தமிழ்ல பேசி ஓட்டு கேட்கறாங்க. ஆ ஆந்திரால போனா தெலுங்குல பேசுறாங்க. பெங்கால்ல போனா அவங்க வங்காள மொழியில பேசுறாங்கன்னு சொல்ற மாரி இருக்கு. அங்கங்க ஏற்கனவே மக்கள் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் வந்து ஒண்ணு இல்லீங்களா? அது வந்து ம். அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. அவங்க வந்து அந்தந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால மக்களுக்கு பிடித்தமான ஒரு இறைவனோட அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன். இது பாஜக கட்சி கூட்டம் கிடையாது. இது இந்து முன்னணி தமிழ் இந்து முன்னணி என்பது திரு ராமகோபாலன் துவங்கிய ஒரு தமிழர் இயக்கம். தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இயக்கம். இவங்க முருகன சொல்லாம வேற யாருங்க முருகர சொல்லுவாங்க? ம். தெலுங்கு பேசக்கூடிய அமைச்சர்கள்லாம் முருகன வந்து அவர்களுடைய கடவுளா, திராவிட கடவுளா, தமிழ் கடவுளா அப்படிலாம் அவங்க பேசுறாங்கல்ல. அவங்க வந்து சேகர் பாபு அவர்கள் தெலுங்கர் தானே? ம். அவர் பவன் கல்யாணுக்கும், தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. இல்ல அரசியல் இங்க அவருடைய வந்து குலதெய்வம் அவருடைய அரசியல் தொடர்பாக ஒரு கேள்விங்க. ம். அவருடைய குலதெய்வம் கண்டிப்பா முருகனா இருக்க முடியாதுல்ல. ம். அவர் தமிழ் தமிழ் கடவுள் முருகன் அவருடைய குலதெய்வமா? என் குலதெய்வம் முருகன். சரி. எங்க ஏரியால தமிழிசை மேடத்தோட குலதெய்வம் முருகன். திருச்செந்தூர் முருகன். ம். இந்து முன்னணியில இருக்கக்கூடிய பலருடைய குலதெய்வம் முருகன்.
அங்கு குழுமி இருந்த லட்சோப லட்சம் பேரோட குலதெய்வம் முருகன். எல்லாத்துக்கும் மேல பவன் கல்யாண் வந்தாரு. அவர் சொல்றாரு, கார்த்திகேயான்னு அந்த ஊர்ல கொண்டாடுறாங்க, சுப்பிரமணியம்னு எங்க ஊர்ல கொண்டாடுறாங்கன்னு ஆந்திராவை சொல்றாரு. நான் இங்க ஹைதராபாத்ல தானே இருக்கேன். சுப்பிரமணியம்ங்கிற பேர்ல எங்க முருகனை கொண்டாடுற எங்க எங்க இதுலயே ஒரு கோயில் இருக்கு. எங்க கேம்பஸ்லயே எங்க கம்யூனிட்டிலயே ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஒரு முருகன் சந்நிதி இருக்கு. ம். தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு விசேஷமா அறுபடை வீடு வச்சு கொண்டாடுறது வேற எங்கேயும் இல்ல. அப்ப அந்த அறுபடை வீட கொண்டாடுறதுக்கு வேற எங்கெங்க செய்வாங்க? செய்வாங்க. இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, காசியிலும் தமிழ் சங்கமம் நடந்த மாதிரி காசியிலும் முருகன் பெருமையை பறைசாற்றுறதுக்கு இந்து முன்னணி அடுத்தது போகலாம். இல்ல இப்ப இது கண்டிப்பா இந்து போகும். முன்னணி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்து முன்னணி அப்படின்னா, அதோடைய பாஜக பேக்கப், சப்போர்ட் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகள் சங்கி இருக்கு அப்படிங்கிறது சங்கி தான் சங்கி ஓகே. எதிர்க்கட்சி இல்ல எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் வலதுசாரி தான். எதிர்க்கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டு. 2வது அரசியல் ஆதாயத்துக்காக இந்த முருகன் மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கு. திடீர்னு வந்து ஒரு மதுரையில ஒரு முருகன் மாநாட்டை ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மறை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற போது, மறுபடியும் அங்கேயே வந்து ஒரு 2 3 மாத கால இடைவெளியில் மீண்டும் மதுரையில் இது போன்ற ஒரு மாநாடு நடத்துவதற்கான காரணம் என்ன? அப்ப இது அரசியல் இந்து நோக்கம் இல்லாம என்ன இருக்கு? அப்படின்னு தான் கேள்வி வருது. இல்ல இந்து முன்னணி எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. இல்ல அவங்க வந்து பாஜகவுக்கு எலெக்ஷனுக்காக பாஜகவுக்கு பதிலாக சர்ரகேட்டா அவங்களுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு நேரடியா இல்லாம மறைமுகமா இவங்க வந்து ஒரு வியூகம் அமைக்கிறாங்களா? இப்படி எல்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கிறது வந்து ஏன் அப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஊர்ல வெறுப்பு பேச்சு பேசுறதுக்குன்னு ஒரு 4-5 இயக்கம் வச்சிருக்கிறாங்க. இந்த திராவிடிய கூட்டணியில நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பதிலா விசிக பேசும், விசிகாவுக்கு பதிலா அமீர் பேசுவாரு. அவங்க 2 பேருக்கும் பதிலா இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் அதுலயே ஒரு 4-5 அமைப்புகள் இருக்கு. கருப்பு சட்டை இயக்கங்கள் 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க. நேத்து விசிக வந்து விருது வழங்கும் விழா பண்ணி இருக்கிறாங்க. விசிகாவுல வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து பேசுறாரு, முருகனை பத்தி பேசுறாரு. முருகன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பு வைப்பாரு. நாங்க முருகன் கோயில்ல போய் பிரசாதத்தை சாப்பிடுவோம், பொங்கல் வடை சாப்பிடுவோம், ஆனா அவரை நம்ப மாட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இருக்கு. பொங்கலுக்காகவும் வடைக்காகவும் தான் நீங்க வந்து என்ன சரி உங்களுக்கு ஒரு மானஸ்தனா இருந்தா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வீட்டுல மதியாதார் வீட்டில் மிதியாதே அப்படின்னு அவை பாட்டு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனா உங்க பணம் மட்டும் வேணும். எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனா உங்க ஓட்டு மட்டும் வேணும். இததான் நீங்க நம்ம காலங்காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். சனாதனத்தை வேறறுப்போம். இந்துவாக இருக்கக்கூடிய கீழ்ஜாதி மக்கள் எல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள். ராஜா சொன்னாரு, நான் சொல்லல. நீங்க கட் பண்ணி ஹெட்லைன்ல போடாதீங்க. ராசா அவர்கள் சொன்னாரு, நீ இந்துவாக உணர்ந்தால் வேசி மகன் என்பதை நீ மறக்கிறாய், நீ வந்து மற்ற ஜாதிகளை நீ ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு எல்லாம் அவர் பேசினாரா இல்லையா? அப்படி எல்லாம் பேசிவிட்டு ஆனா இந்து ஓட்டு வேணும். அப்போ வந்து என் கட்சியில 90% இந்து தான் இருக்காங்க அப்படிம்பீங்க. இல்ல ஒரு தவறான திமுக இல்ல உங்களுக்கு தெரியும். திமுக வந்து ஒரு நிமிஷம் இந்து விரோத கட்சி என்று சொல்கின்ற போது அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். எங்க கட்சியிலும் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு பதில் சொல்லுகிறார். எங்க கட்சியும் 90 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச 2021 தேர்தல்ல பெருவாரியான மக்கள் வாக்களிக்காம அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தானே. வெறும் சிறுபான்மையினர் மக்கள் மட்டும் வாக்களித்து அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா? அப்போ அது வந்து எல்லாருக்கும் சேர்ந்துதான் முதலமைச்சர் சொல்லிதான் முதலமைச்சர் சொன்னாருங்க. இந்த பாருங்க, பெருவாரியான தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்கள் திமுகவுக்கு எதிரான கட்சிகளுக்கு வாக்கு சிதறிய காரணத்தினாலும் வாக்களிக்காமல் வீட்டில் இருந்த காரணத்தினாலும் ஒரு 40 சில்லறை தான் வாங்கியிருக்காங்க. ஏகோபித்த ஆதரவோட 100% வாக்கோடைய வந்து அவங்க வந்து அரியணையில உட்கார்ந்துருக்காங்க. அம்மா வந்து 50% மேல வாங்கினாங்களே, அந்த மாதிரி இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களே. சோ பெருவாரியான மக்கள் வாக்களிச்சிருக்காங்கிறது நம்முடைய இன்றைய ஜனநாயக முறையில இல்ல. வி ஆர் ஃபர்ஸ்ட் டு த போஸ்ட் தான் நம்மளுடைய மெத்தடு. அதுல இருக்கிறதுல யார் வந்து அதிகமா வாங்கி இருக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க. பல இடங்கள்ல பல தொகுதிகள்ல உங்களுக்கு மறந்திருக்கிறது 300 ஓட்டு, 136 ஓட்டு, 1000 ஓட்டு இப்படிதான் தோத்துருக்கிறாங்க எதிர்கட்சி வேட்பாளர்கள். அதுக்கு காரணம்
ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி திமுகவின் பக்கம் இருக்கிறது. அது போன்ற ஒரு வலுவான கூட்டணி திமுகவுக்கு எதிராக இல்லை. ஒரு கணக்கு தானே. பணபலம் இங்க வந்து அதிமுகல வந்து ஒரு ஒரு பிளவு இருந்தது, ஒரு குழப்பம் இருந்தது. மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அப்போ அஃபெக்ட் ஆச்சு. அதுக்காக உடனே எல்லாரும் தமிழ்நாட்டுல நாதிகம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சனாதன ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்காங்கலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசுறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட் ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம் எல்லாம் பேசிவிட்டு இப்ப எங்க போச்சு அந்த பேச்செல்லாம்? இப்ப சனாதன முருகன் மாநாட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க, கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாடியிருக்கீங்க. அங்க வந்து அண்ணா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்கள் வந்து இவர்களுடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய பெரியாரையோ அண்ணாவையோ இவர்களை பற்றியான ஒரு காணொளி போடப்பட்டது வந்து ஏவி போட்டது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கிறது. அதற்கு அதிமுகவே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது. நான் அங்கதான் இருந்தேன், அந்த காணொளியை நேரடியா பார்த்தேன். இந்து முன்னணி பெரியாருக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படிங்கறதுல ஏதாவது ரகசியம் இருக்கா? அந்த காணொலியை பார்த்துதான் கண்டுபிடிச்சோமா? பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர், இந்து முன்னணி பெரியாருக்கு எதிரான ஒரு இயக்கம். இதுல வந்து ஒண்ணும் டவுட் இல்லல்ல. ரெண்டுமே உண்மைதானே. அண்ணா அப்படி சொல்லலையே. இல்ல அண்ணா அந்த காணொளியில அண்ணாவை இழிவுபடுத்தும்படியான எந்த விதமான ஒரு எலிமெண்ட்டும் அதுல இல்லைங்க. இந்த மதத்துக்கு எதிரான சக்திகள், கடவுள் மறுப்பாளர்கள், கருப்பு சட்டைக்காரர்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பெரியாரோட உருவத்தை நிழல் உருவமா காமிச்சாங்க. இதுல அண்ணா வந்து அந்த காணொளியில இல்லவே இல்லை. இப்போ அதிமுகல இது வந்து மனதை புண்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறவர்கள் பெரியாரிஸ்டுகளா அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரை வைத்துக் கொண்டே இது போன்ற ஒரு நிகழ்வுகள் வந்து அங்க அரங்கேறிருக்கு அப்படிங்கிறது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியதா இருக்கு. அப்போ அதிமுக வந்து தன்னுடைய வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தான் இருக்கு. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அங்கேயே உட்கார்ந்துருங்க. அவருக்கு முன்னாடியே வந்து கட்சி யாருடைய வழித்தோன்றலா இருக்குதோ அவருக்கு அங்க இருக்குது, அவங்களுக்கு அவங்களுடைய பேர்களையே இது போன்ற ஒரு நடக்குது. அப்ப கட்சியை கொண்டு அடகு வைக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக வேலுமணி சார் கலந்துகிட்டதா எனக்கு தெரியல, நான் பார்க்கல. நான் உதயகுமார் அவர்கள், கடம்பூர் ராஜு அவர்கள், செல்லூர் ராஜு அவர்கள், ராஜேந்திர பாலாஜி அவர்கள், ராஜன் செல்லப்பா அவர்கள், இந்த 5 நான் மேடையில பார்த்தேங்க. மத்தவங்க கலந்துக்கிட்டாங்க. அதாவது இதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனா, திரு வேலுமணி அவர்கள் கோவையில் நடந்த ஒரு சம்பவத்தை நடந்து RSS நிகழ்வுல கலந்துகிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டும், அதே போல இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, RB உதயகுமார் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து முருகனுடைய மாநாட்டில் கலந்து இப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக கொண்டு அதிமுகவை அடகு வைத்து விட்டார்கள். அப்ப இந்த நிகழ்வுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழல் என்ன? திராவிடம் பேசிய, சித்தாந்தம் பேசிய அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரின் வழித்தோன்றலா வந்தாங்களோ இன்னைக்கு அவங்க கட்சியை கொண்டு அடகு வச்சுட்டாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கு. அப்படிங்கிற இந்த வழித்தோன்றல்ங்கிறத அண்ணாவுடைய பெயர் தான் அதிமுகல இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுகவை பொறுத்தவரையில் திராவிடம் என்பது அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம். ஆனா அதிமுகவை பொறுத்தவரையில் திராவிடம் என்பது ஒரு அடையாளம். சவுத் இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஒரு இடச்சொல் தான் திராவிடம். எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பித்து அனைவருமே வந்து பக்தியாளர்கள் தான். அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய பக்தியாளர் தான். இந்த அதிமுக இருக்கக்கூடியவர்கள் வந்து அனைவருமே வந்து யாருமே கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாதுங்க. அதுல பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க கூட சாமி கும்பிடுறவங்க தான். அவ்வளவு என்ன, திமுகலயே வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் மொத்தமா பட்டையை தீட்டிக்கிட்டு போறாங்க, குங்குமத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. எல்லாருக்கும் கடவுள், தப்பு செய்யறவன் எல்லாருக்கும் கடவுள் பயமாவது இருக்குமா இருக்காதா? அது திமுகவுல இருக்கு. ஆனா பக்தி அதிமுகல இருக்கு. மேடையில் இருந்தக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் தான் அங்க நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதையும் நீங்க மறுக்க கூடாது. அப்படி அங்க வந்து கான்ட்ரவர்ஷியலான தீர்மானங்கள் எதுவும் ஏற்றவில்லையே. மதமாற்றம் போன்ற விஷயங்களை நம்ம வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நம்முடைய அடையாளத்தை இழக்காமல் இருப்போம். அது வந்து ஒரு இந்து முன்னணியுடைய முருகன் மாநாடு. முருகன் மாநாட்டுல முருகனுக்கான
ஒரு நியாயத்தை அவங்க வந்து தீர்மானமா சொல்றாங்க. இதுல வந்து சனாதன எதிரிகளை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றது வந்து நியாயம் தானே. யார் சனாதன அதிமுகவுமே அந்த எதிரிகள்? திமுக, திக, விசிக இவங்கெல்லாம் சனாதன எதிரிகள். இது அரசியல் மாநாடு இல்ல அப்போ. அவங்க அரசியலா? சனாதன எதிர்ப்பு என்பது அரசியலா? சனாதன எதிர்ப்பு சனாதன என்பது எதிர்ப்பு அரசியலா? என்பது அப்ப அரசியல் அப்ப இல்லாமல் இல்ல நான் சொல்லல. இல்ல இப்ப நீங்க இந்த சொல்றீங்க. சனாதன எதிர்ப்பை இல்ல இந்த அரசியல் திரு உதயநிதி அவர்கள் பேசினதனுடைய அந்த சொல் அதே அரசியலாக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அது டிராவல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது திருமிகு கஸ்தூரிக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அரசியல் கட்சி மட்டும் இல்லாமல் இதோ இது போன்ற இந்து இயக்கங்கள், மத சார்புடைய இயக்கங்களும் அதுல இருக்கிறாங்களே. நீங்க பாத்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் பேசவில்லை. எந்த ஒரு ஜாதிய அமைப்பும் பேசவில்லை. அரசியல் கட்சிகள் தான் பேசினாங்க. எதுக்காக அதை பேசுறாங்க? பிஜேபிக்கு சனாதனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கு. ராமர் கோயில் கட்டிவிட்டாங்க, கும்பமேளா பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பொச்சரிப்புல பேசினாங்க. பட் இங்க சனாதனம்ங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு. இந்து மதத்துல இருக்கிறவங்கள வந்து நீங்க இப்படி எல்லாம் இந்துன்னு சொல்லாம சனாதனம்னு சொல்லிட்டா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சனாதனம்ங்கிறது தாய், அது ஒரு தாய் கூட. அதுல வந்து ஜைனர்கள், சீக்கியர்கள், புத்திஸ்ட், அம்பேத்கர் தழுவியது வந்து நவாயனம். ஆனா உண்மையான புத்தர் நிறுவியது வந்து பௌத்தம். சமணர்கள், அப்புறம் இந்த மாதிரி சமணர்களை தாண்டி இன்னும் சொல்ல போனா நாத்திகம் கூட சனாதனத்துல ஒரு அங்கமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க? கர்மா, பூர்வ ஜென்ம ஊழ்வினை, இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம திருக்குறள்ல இருக்குதுங்க. அந்த அந்த ஊழ்வினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாவ புண்ணியத்தையும் நீங்க நம்புனீங்க, மறு ஜென்மத்துல நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அது சனாதனத்தின் கீழ் வருகிறது. இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இஷ்டத்துக்கு வாய விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் ஐயோ மத்தவங்க எல்லாம் கத்துறாங்களே, அரசியல் ஆக்குறீங்களேன்னு சொன்னா நேத்து அரசியல் இல்ல, அந்த மாநாட்டுல பக்தி இருந்தது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன். அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.